சந்தோஷம் எங்களுக்குலாம். விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். நாங்களாம் விஜயோட முதல் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்புலேருந்து பார்த்துட்ருக்குறோம். ஆனால் நாங்கள் இது எதிர்பார்க்கல. ஆனால் வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் வந்துட்டார், சொன்னதை செஞ்சிட்டாரு. மற்றவங்கள மாதிரி சொன்னதை செய்யாமல் நம்ம வச்சு கழுத்தா இருக்காமல் சொன்னதை செஞ்சிட்டாரு. எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ ஆனால் வந்து நின்றுட்டார், சொன்ன வார்த்தை காப்பாற்றிட்டார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப இன்னும் சந்தோஷம், பயங்கர சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். பறக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோ சந்தோஷம். ஆட்டு துடிக்குது எங்கள் விஜயை பார்க்க போகிறோன்னு. அது என்னன்னு தெரியல தம்பி, கரெக்டாக கேட்டிங்க. அது என்னன்னு தெரியல. ரத்த சம்பந்தம் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, ஒரு தூரத்து சொந்தமும் இல்லை. ஆனால் அவருக்கு எதனா ஒன்றுனா நாங்கள் வருத்தப்படுறோம், கலங்குறோம், அழுது இருக்கோம். எங்களுக்கு ஏன்னு தெரியல, அது ஏன்னு தெரியல. எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இப்போ இருந்தோம். இப்போ அடுத்து விஜய்க்கு. ஆமாம், அது சொல்கிறாங்க, அதை பற்றி நமக்கு தெரியாது. விஜய் டிவிக்கே வரணும் நாங்கள் ஆசைப்படுறோம். கடவுள் கையில் இருக்கு. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி அவரும் மக்கள் அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை அவரும் காப்பாற்றணும். மற்றவங்கள மாதிரி ஊழல் பண்ணாமல், எதுவுமே தப்பு பண்ணாமல் மக்களை அவர் காப்பாற்றணும். அதுதான் எங்களுக்கு. எனக்கு பாருங்க சொல்ல கூட தெரியல, எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் வந்து இருக்கு. கூஸ் பம்ப்ஸ் வந்து எனக்கு கண்ணில் தண்ணி வந்துனே இருக்கு. அவரை பார்த்தா அழுதுறோம் நான், அப்படியே கத்தி கத்தி அந்த மாதிரி இருக்கேன். நான் ரொம்ப ஒரே இதுவாக இருக்கேன். சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து அவர் என்ன ஆயிடுச்சுனே தெரியல. அவரை பார்த்தாலுமே ரசிக்கிறேன்றாங்க. நாங்களாம் தொண்டரா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. தொண்டரா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. டைம் வேற அவரை பார்க்க போகிறோம், எப்படி இருக்குதுன்னு தெரியல. அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோம் நாங்கள் அவரை பார்க்கறதுக்கு. ஒரே ஜாலியாக இருக்கு, என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோ அவ்வளோதான், ஓடுறேன் நான். அவர் எங்கே இருக்கிறாரு போதும், அவர் பார்த்து அப்படியே ஓடுறேன் நான்.